இப்போ சத்துருவிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். உன்னுடைய எதிராளியாகிய சத்துருவை ஜெயிக்க நீ விசுவாசத்துக்குள் கடந்து போகணும். இப்பதான் சொல்ல வரேன், உன்னுடைய விசுவாசத்தை அழிக்கிற சக்தி யாரு? நீ விசுவாசத்துக்குள் கடந்து போகாமல் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? முதல்ல உன்னுடைய அறிவு, படிப்பு, இதுதான் உன்னுடைய ஞானம். இந்த ஞானம் தான் விசுவாசத்திற்குள் போக விடாமல் உன்னை தடை பண்ணி அவிசுவாசத்திற்குள் வைக்கிறது. கேட்டா என்ன? நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன். கேட்டா என்ன? நான் +2 முடிச்சிருக்கிறேன். நான் 10th முடிச்சிருக்கிறேன். சர்டிஃபிகேட் ஓடுறாங்க தெரியுமா? என்ன போல படிப்பு ஒன்று இருக்குது. வாசிங்க, இப்ப சத்தமா வாசிங்க பிரசங்கியுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறல, படிவல 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 படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி வேதத்தை படி, சத்தியத்திற்கு கீழ்ப்படி, சிறு பிராயத்தில் விசுவாசியாய் மாறு சொல்ல முடியுது இல்லல்ல? அதிக படிப்பு இளைப்பை கொண்டு வரும். படிப்புக்கு தேவ சமூகத்தில் முக்கியத்துவம் இல்லை. 2வது வசனம் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உத்தரமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். ஆமென். அதிக படிப்பு உனக்கு பைத்தியத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னான். எப்படி நமக்கு இருக்குல்ல இந்த பிசாசுடைய புத்தி? நான் படிச்சிருக்கிறேன், நான் யார் தெரியுமா? 2வது ஒரு காரியம், ஏன்னா பாஸ் படிக்கல, அவன் ஊழியக்காரன், அவன் என்ன படிச்சான்? அவன் படிச்ச ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். நான் அப்படியா? நான் டிகிரி ஹோல்டர். ஆமென். நான் சொல்றது இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பைத்தியத்தை உனக்கு உண்டு பண்ணுது, இளைப்பை உண்டு பண்ணுது, புரியணும். 2வது வேலை, வேலை தான் உன்னை தேவ சமூகத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு அவிசுவாசத்தினுடைய ஊடாய் வழி நடத்துவது. எப்படி? லூக்காவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிச்சா, மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வேலை என்ன இது? அடுப்புங்கிற வேலையை தானே சொல்லி இருக்குது பைபிள்ல. நான் பார்க்கிற வேலை இல்லையே. ஆமென். வேலை என்பது அடுப்புங்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல அதிகாரி வேலையா இருந்தாலும் சரி, வேலை ஒன்றுதான். வாசிங்க, இப்ப தெரியும். என்ன? யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் வாசிச்சா, அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். போதுமா? இப்ப இது எந்த வேலை? அரசாங்க வேலை. யோசிக்கிறீங்களா? ஏசாயாவுடைய புஸ்தகம் 58ல 3 வாசிங்களே. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இது என்ன வேலை? உதாரணமா உபவாசம் தானே, இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் நினைக்கிறியா இல்லையா? இப்ப வேலையினால உன்னுடைய விசுவாசம் குறைவுபட்டு அவிசுவாசம் உன்னிடத்தில் கடந்து வருகிறது. 3வது காரியம் என்ன அப்படின்னா பணம். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நல்லா கேட்டுடுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் வந்து உன்னை என்ன செய்யும்? விசுவாசத்தை விட்டு வழிகி அவிசுவாசத்தினுடைய ஊடாய் கொண்டு போகும். வந்ததோ கூடி போன ஒரு 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய். இதை வச்சு நீ என்னையா பண்ண முடியும்? இதுலேயே உன்னுடைய விசுவாசம் தகர்ந்து போகுது. போதும், ஒன்றும் இல்லாமல் எனக்கு இருந்த எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஆமேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. தேவன் நினைச்சா வர்ற இடத்த தடை பண்ணிடுவார். அப்போ என்ன பண்ணுவ?
அல்லேலூயா. எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 5-6 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஆமென். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு யாவா எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நினைப்பியா? நீ தான் பணத்தை நம்பி இருக்கிற நேரத்தில் எப்படி இதையெல்லாம் விசுவாசிக்க முடியும்? இப்ப 3வது காரியம் பணம், 4வது காரியம் உணவு. பிலிப்பியருடைய புஸ்தகம் 3:19 வாசிங்க. சாப்பாட்டின் மூலமாக எப்படி அவிசுவாசம் நம்மட்ட வருதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயறு, அவருடைய மகிமை, அவருடைய இச்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். யோசிக்கிறியா? என்ன தின்னணுமோ அதுக்கு என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவோம். இங்கேருந்து நாகர்கோவில் போய் ஹோட்டல் போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? ரைட். இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? ரைட். நான் எங்க போய் சாப்பிடுவேன், ஆனா கடவுளை தேட மாட்டேன். சரி, போற இடத்துல ஆண்டவரே இந்த ஆகாரத்தை எனக்கு நீர் தந்திருக்கிறீர், இதற்கான செலவு பண்றதுக்கான பணத்தை தந்திருக்கிறீர், இதை ஆசீர்வதியும், இதை உண்டு உமக்கு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய, உமக்கு உண்மையா இருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு பலன் தாரும். கேட்டிருக்கியா என்னையாவது? இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு விசுவாசம் வரும்? புரியுதா? எங்கேயோ இடறி போயிட்டு இருக்கிற. அடுத்தபடி சொல்றாரு தொலைக்காட்சி. வீட்டில் போய் வாசிங்க. வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 7லேருந்து 9 வரைக்கும் வாசித்தோம்னா, எருசலேம் தேவாலயத்து பக்கத்தில் செத்து கிடக்கிறவன் இந்த உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியதான் தொலைக்காட்சி பெட்டி. அந்த பெட்டி தான் இன்னைக்கு உனக்கு விசுவாசத்தை எடுக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா செல்போனும் கம்ப்யூட்டரும் இப்படி ஒவ்வொன்றாக உன்னுடைய விசுவாசத்தை தகர்க்க பண்ணுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசே ராஜ்யபாரத்தில் உட்கார வேண்டியவன் விசுவாசத்தினுடைய ஊடாய் தன்னுடைய ஜாதி, தன்னுடைய ஜனம் ஏழையாய் ராஜ்யபாரத்திற்கு அடிமையாய் இருக்கிறது. ஆனபடினால் நானும் அடிமையாக கடந்து போவேன் என்று சொல்லி கடந்து போனது போல எத்தனை பேர் விசுவாசத்திற்கு வைராக்கியமாய் கடந்து போக அவிசுவாசத்தை விட்டு எழும்பி பிரகாசிக்க எத்தனை பேருக்கு மனசு இருக்குது? இந்த வருஷம் உனக்கு விடுதலை வேணும்னா, இந்த வருஷம் உனக்கு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தர வேண்டுமானால், உன்னுடைய பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், கடந்தொல்லைகள், வியாதிகள், பிசாசுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட வேண்டுமானால், நீ விசுவாசியாக இருந்தால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை சத்துருக்களையும் அழித்து, உன்னுடைய பாவத்தை அழித்து, உன்னுடைய பயத்தை அழித்து, உன்னை அவர் அவருடைய ஜனமாக மாற்றுவார். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா?